ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி தாங்க வந்திருக்கோம். கடைசி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சென்னையிலேருந்து ஒரு புது ரூட், அதாவது சென்னையிலேருந்து திருநள்ளாறு வழியாக வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபார் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணி வந்திருப்போம். அதோட கண்டினியூஷன் தாங்க இது. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் அந்த ட்ரெயின்லேருந்து வந்து இறங்கினேன். ஸோ அகைன் உடனே கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே மத்தியானம் கிளம்பி நைட்டு சென்னை போகிறோம். போகிற ரூட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரூட்டுங்க. இங்கே வேளாங்கண்ணிலேருந்து சென்னை வரைக்கும் ஒரு பஸ்ஸில் தாங்க ஜேர்னி பண்ண போகிறோம். அதுவும் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு புது ட்ராவல்ஸில் தாங்க. நான் டிக்கெட் ப்ரைஸ்லாம் செக் பண்ண சொல்ல அந்த பஸ்ஸில் ரேட்டிங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த பஸ்ஸில் டிக்கெட் போட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது பஸ்ஸோட டீட்டெயில்ஸ், எந்த ரூட்டில் போகுதுன்னு மெயினாக சொல்லணும். எனக்கு பிடிச்ச ரூட்டுன்னு வேறு சொன்னல. ஸோ எந்த ரூட்டில் போகுதுன்னு மெயினாக பஸ்ஸு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண பிறகு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. பஸ்ஸோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் வேகா பில்டுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பிரகாஷ் கெப்பேலாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், வால்வோ B11R ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா MG கிளேடர்ஸில் கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். பிரகாஷ் வேகாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா AC சீட்டர் கம் ஸ்லீப்பர் கான்ஃபிகரேஷன் இருக்க பஸ்ஸு. அப்பர் பர்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வந்துடும். லோவரில் சிங்கிள் சைடு பர்த்தும், டபுள் சைடு பார்த்தீங்கன்னா சீட்டர் வந்துடும் பஸ்ஸில். ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சீட் அம்யூனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா போக கண்டினியூ பண்ணுறேன். நான் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக சீட்டில் என்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணி பிக்கப் முடிச்சுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் நான். இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா கனகதாரா ட்ராவல்ஸுங்க. இங்கே வேளாங்கண்ணிலேருந்து சென்னை வரைக்கும் இந்த பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பிரகாஷ் வேகா பில்டுங்க. ஸோ பிரகாஷ் கப்பேலாவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், MG கிளேடர்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், வால்வோ B11R கூட ட்ராவல் பண்ணியிருக்கோம். வேகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டும் வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆர்ச் பக்கத்தில் MGM ஹோட்டல் கிட்ட தாங்க ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் போர்டிங் பாயிண்ட்டும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பஸ்ஸோட ரூட்டெல்லாம் ஒரு சூப்பரான ரூட்டு. இதெல்லாம் போர்டிங் முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஏறிட்டு ரூட்டெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன் நான். வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்த பிக்கப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு நாகப்பட்டினம் தான். நான் ரூட் ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டுன்னு சொல்லியிருப்பேன். வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், திருக்கடையூர், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ECR ரூட் வழியாக சென்னை போகுது, திருவான்மியூர் டச் பண்ணி.
பஸ்ஸோட இன்டீரியரில் தாங்க இருக்கும். ஸோ சீட்டரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஏசி வெண்ட்டு, ஒரு ரீடிங் லைட்டு. ஸோ இதுவும் அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் இருக்குது. சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர் வித் 2 ஹூக்கு, வாட்டர் பாட்டில் ஹோல்டர். ஃபுட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது, பட் ஆனால் ஃபிக்ஸ்டு டைப்பில் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக யூஎஸ்பி டைப் அண்ட் டைப் சி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. பக்காவாக ஒர்க் ஆகுது. லைட் ஏரியாதுலேயே உங்களுக்கு தெரியும். சீட்டும் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளாக ஒய்டான சீட்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சீட்டுக்கு வந்து 2 சைடுமே பார்த்திங்கன்னா நெக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ்பேக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே போகுது. சீட் கவர் பார்த்திங்கன்னா பூர்விகா ட்ராவல்ஸ்ன்னு பிராண்டிங் போட்டால் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சீட்டுக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு பிளாங்கெட்டும் அவங்க பூர்விகா பிராண்டிங் போட்ட ஒரு செப்பரேட் பில்லோவும் இருக்குது, எலிவேட்டட் பில்லோவும் இருக்குது. பேக் ரெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ரௌன் கலரில் ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு வித் மொபைல் ஹோல்டரோட. ஸோ ஒரு சீட்டுக்குமே இண்டிவிஜுவலாக ஏசி வெண்டிங் இருக்குது வித் ரீடிங் லைட்டோடங்க. அப்படியே கீழே கால் கிட்ட பார்த்திங்கன்னா ஷட்டர் டைப்பில் ஒரு ஏசி வெண்ட்டும் லக்கேஜ் ஹோல்டர் வித் வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு கொடுத்துருக்காங்க. நாகூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:33 ஆகுது. ஷெடியூல் வந்து 1:45 தான். ஸோ பஸ் இப்போத்தி வரைக்குமே அட்வான்ஸாக தான் போயிட்டுருக்கு. பஸ்ஸு கிளம்புனோடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ பஸ்ஸோட எக்ஸ்டீரியரில் கனகதரா ட்ராவல்ஸ்னு சொல்லியிருப்பேன், பட் ஆனால் உள்ள சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பூர்விகா ட்ராவல்ஸ்னு போட்டிருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ட்ராவல்ஸுக்கு ரீசெண்டாக கனகதரான்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பூர்விகா ட்ராவல்ஸாக தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக நேம் சேஞ்ச் பண்ணதுனால வெளியில் மட்டும் கனகதரா ட்ராவல்ஸ்னு சொல்லி எல்லாம் மாற்றியாச்சு. இன்டீரியர் வைஸ் பூர்விகா தான் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரைடே, அதாவது வீக்கெண்ட் டைமில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பஸ்ஸு ஃபுல்லு. மதியானம் நீங்கள் கிளம்புற பஸ்ஸு சென்னைக்கு போகிறது பஸ்ஸு ஃபுல். ஃபேர் வைஸ் பார்த்திங்கன்னா சீட்டருக்கு 750 rupees சார்ஜ் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த சிங்கிள் அப்பர் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 950யும், டபுள் அப்பர் பர்த்துக்கும் சேம் 950 தான். சிங்கிள் லோவர் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 1050 வரும். இது வந்து வீக்கெண்ட் ப்ரைஸு. ஸோ வீக் டேஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா சீட்டரோட ப்ரைஸ் வந்து 650, இந்த அப்பர் பர்த் பார்த்தீங்கன்னா 750, 850 அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலெலாம் போகாது. மேக்ஸிமமே பார்த்தீங்கன்னா 1050, 1100 தான். ஸோ சிங்கிள் பர்த்து. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ப்ரைஸ் போகாது. இப்போத்தி வரைக்கும் நம்ம பஸ்ஸு அட்வான்ஸில் தாங்க போயிட்டுருக்கு பிக்கப்லாம். ஸோ பிக்கப் பிஸியாக இருக்குது, பஸ்ஸு ஃபுல்லு. ஸோ பிக்கப் டைமில் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ அவங்க எல்லா பிக்கப்பும் முடித்த பிறகு நம்ம அந்த ஹைவேயில் போன பிறகு ஹைவே ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். கேபின் ரைட் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஏசியில் என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நான் காலையிலேருந்து வெயிலில் வாட்டி வதத்தி எடுத்துருச்சு. நான் அந்த ட்ரெயினில் வந்து இறங்கிட்டு இவங்க பஸ்ஸுக்கிட்ட வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செம்ம ட்ரை ஆகிட்டேன் நான். ஸோ கொஞ்ச நேரம் ஏசியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிக்கப்லாம் முடிச்சிட்ட பிறகு கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆகுதுங்க. காரைக்கால் வந்திருக்கோம். காரைக்கால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வந்து பிக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. ஸோ பிக்கப் உள்ளேயே இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுதுங்க. ஸோ சிதம்பரம் தாண்ட பிறகு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று நிறுத்திருக்காங்க, டீ பிரேக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கடலூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் ஈசிஆர் ரோட்டில் ஒரு சூப்பரான ரைடு தான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி போர்டிங் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் காரைக்கால் வரைக்கும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான கேபின் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:35 ஆகுதுங்க. பாண்டிச்சேரி ரீச் பண்ணியிருக்கோம். ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 5:40 தான். ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் டைம்லேயே வந்துட்டோம். ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டோம். சிக்னல் கிளியரன்ஸ்லேயே ஒரு 10 நிமிஷம் இருந்து போச்சு. ஃபர்ஸ்ட் டீபோர்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. அப்படியே லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேம் பாண்டிச்சேரி இந்திரா காந்தி ஸ்டாச்சு கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டீபோர்டிங் பாயிண்ட்டும் லாஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டும் இருக்குது. இங்கே பாண்டிச்சேரியில் பிக்கப் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்திரா காந்தி ஸ்டாச்சு அந்த சிக்னலுக்கு அடுத்து யூனியன் பேங்க் வாசலில் தாங்க பிக்கப் பண்ணுறாங்க. டாமினோஸ் பீஸாக்கு எதிர்க்கையும் இருக்கும்.
டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆகுதுங்க. ஸோ மரக்காணம் தாண்டின பிறகு செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. ஸோ ஹோட்டல் சாய் சரவணான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்கங்க. ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே தான் இருக்குது. இது வரைக்கும் கேபின் ரைடு கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான கேபின் ரைடு இருக்குங்க. ஏன்னா ஈசிஆர் ரோடு, டபுள் ரோடு, ஸோ செம்ம சூப்பராக இருக்கும் கேபின் ரைடு. பார்க்குறேன் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுதுங்க. 8 o'clock மகாபலிபுரம் கிராஸ் பண்ணோம். என்டையர் ஈஸியாகவே கிராஸ் பண்ணி திருவான்மியூருக்கு 9 o'clock ரீச் ஆகிட்டோம். ஓஎம்ஆரை கம்பேர் பண்ண சொல்ல ஈஸியாக கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஓஎம்ஆர் பார்த்திங்கன்னா சரியான டிராஃபிக்காக இருக்கும். நம்ம லாஸ்ட் வீக்கே ஒரு ஜேர்னி பண்ணியிருப்போம் பஸ்ஸில். நம்ம ஓஎம்ஆரை கிராஸ் ஆகிறதுக்கே 2 hours கிட்ட ஆச்சு. உணவாட்டானா குடிக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரைட்டா கிண்டி ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு 20 minutes பிஃபோர் டைம்லேயே வந்துருப்பாங்க. ஆஸ் பர் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 9:40 தான் கிண்டியோட ஷெடியூலு. டைம் வந்து 9:17 தான் ஆகுது. ஒரு 23 minutes பிஃபோர் டைம்லேயே இங்கே கிண்டி வந்திருக்கோம்.
பஸ் ஸ்டாண்டு எதிர்க்க அகைன் இந்த ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே க்ரூ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும், அதனால க்ரூ இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போர்டிங்லலாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க, ஸோ அந்த டைம் சொல்லலை நான். ஸோ இப்போ 2 க்ரூவை காமிச்சிடுறோம். டிரைவர் அண்ணா ஒருத்தர் இருக்காரு, அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடறேன். ஸோ இவர் தாங்க நம்ம டிரைவர் அண்ணா, இவர் பேர் ஜெய். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வேளாங்கண்ணிலேருந்து சென்னை வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்தார். அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே திருப்பி சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்கும் இவர் தான் ஓட்டிகிட்டு போவார். செம்ம ஜாலிங்க, ஃப்ரீயாக ஓட்டிகிட்டு வந்தார். ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு ப்ரெஷர் இல்லாமல் சூப்பராக ஓட்டிகிட்டு வந்தார். அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டுங்க. ஸோ அவர் அசிஸ்டண்ட்டு, அவர் பேர் ஹரீஷ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:57 ஆகுதுங்க. நம்ம கோயம்பேடோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10 மணி. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட ஷெடியூல் 10 மணி. 9:57, ஒரு 3 நிமிஷம் பிஃபோர் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இந்த பஸ்ஸில் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப்பில் 2 ஸ்டாப்பில் நிறைய ஸ்டாப்ஸில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், டைமிங் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் பாண்டிச்சேரியிலையும் நோட் பண்ணேன், பாண்டிச்சேரி முன்னாடி கடலூர்லேயும் நோட் பண்ணேன், சிதம்பரம்லேயும் நோட் பண்ணேன். கடலூர்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணி பிக்கப்னா கரெக்டாக 5 மணிக்கு ஷார்ப்பாக அந்த பாயிண்டில் நின்னாங்க. பாண்டிச்சேரியில் 5:40னா 5:30க்கெல்லாமே வந்துட்டாங்க. ஸோ பிஃபோர் டைம் ஆன் டைம் தான் வந்தாங்க, தவிர எந்த இடத்துலையுமே லேட்டாக வரல. அகெயின் இங்கே சென்னையில் ட்ராப் பாயிண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே பிஃபோர் டைமில் தான் வந்து ட்ராப் பண்ணாங்க. கோயம்பேடுக்கும் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் இல்லை, 3 நிமிஷம் பிஃபோர் டைம்லேயே வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி வேளாங்கண்ணிலேருந்து சென்னை வரைக்கும் ஈசிஆர் ரோட்லேயே வந்துச்சுங்க. வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்ட முடியல, என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி காமிச்சேன் நான். ஏன்னா அகைன் நேற்று ஜேர்னி முடிச்சுட்டு இன்னைக்கு கண்டினியூஸாக ஜேர்னி பண்ணுறோம். பட் ஆனால் எனக்கு பிடிச்ச வரைக்கும் எல்லாமே கிளியராக காமிச்சிருப்பேன். ஒரு சூப்பரான பஸ்ஸு, செம்ம டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபேர் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி லெஸ் ஃபேர் தான் இருக்குது. வீக் டேஸில் மட்டும், அதாவது வீக்கெண்ட் டேஸில் மட்டும் ஹை கூட கிடையாது. மேக்ஸிமம் ஃபேரே 1100 rupees தான் பர்த்லேயே. ஸோ ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஃபேர் வைஸும் பக்காவான பஸ் ஃபேரு. டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டே அண்ட் நைட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து வேளாங்கண்ணிக்கு நைட் சர்வீஸும், அதாவது நைட் இங்கே கிளம்பி காலையில் வேளாங்கண்ணி போயிட்டு வேளாங்கண்ணி சென்னை வந்து டே சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே நைட்டு 10:40 கிளம்பி மார்னிங் 6க்கு வேளாங்கண்ணி போயிட்டு அகைன் மறுநாள் பார்த்தீங்கன்னா மதியானம் 1 o'clock கிளம்பி நைட்டு 10க்குலாம் கோயம்பேடு வந்து ரீச் ஆகிடுது. ஸோ இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து சூப்பரான ஜர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.